So hello all. Good morning. So hope you are all doing well. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ டுடேஸ் வேர்ல்டு ஆஸ்துமா டேன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப முக்கியமாக அனுசரிக்க வேண்டிய ஒரு தினம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஸ்பாயிலிங் த ஹியூமனுங்க. ஸோ ஏன் நான் குறிப்பிட்டு 2 விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இதோட மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக இருக்குங்க. டிமாண்ட் ஃபார் சிகரெட்ஸ் அண்ட் லிக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து நம்ம வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாவது மூலியமாகவோ நம்ம சொன்னாலும் கூட அது வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு வந்து மக்கள் தயாராக இல்லைங்க. ஸோ என்ன தான் நம்ம அவேர்னஸ் வீடியோஸ் போட்டாலும், என்ன தான் வந்து டாக்டர்ஸோ இல்லை அவங்களோட வெல்விஷர்ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ ரிலேட்டிவ்ஸோ யார் ஒருத்தங்க இருந்தாலும் வந்து மச்சான் இது பிடிக்காத, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, நல்லதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னாலும் கூட இந்த பொதுவாக வந்து யங்ஸ்டர்ஸோ வயசானவங்களோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்க விடுபடுறதுக்கான நிலைமையில் அவங்க இல்லவே இல்லைங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு தடவை வந்து நம்ம விரும்பி செய்துட்டோமோ அந்த விஷயத்துலேருந்து நம்மளால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மீண்டு வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு தரப்பில் வந்து நம்மளுக்கு சொல்லப்படுதுங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அதனால வந்து ஒரு நெகட்டிவிட்டி நடந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ஹோல் ஃபேமிலிக்கும் தான் அது பாதிப்புங்க. அது வந்து யாருமே வந்து அவ்வளோ சீரியஸாக வந்து அதை எடுத்துக்கிறது இல்லை. ஸோ எப்போவுமே இதுலேருந்து எப்படி ஓரளவுக்கு நம்மளால் வந்து நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படின்னா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வந்து ஸ்டாப் பண்ணணுங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த இதை வந்து கம்மி பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து அது மேலேயே வந்து நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வந்துடுங்க. சரி, இதைத்தான் நம்ம இத்தனை நாள் குடிச்சிட்டு இருந்தோமா, இதைத்தான் நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோமாங்கிற மாதிரியே நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஓரளவுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வந்து ஒரு பிராணாயாமமோ இல்லை ஒரு மூச்சு பயிற்சியோ இல்லை வந்து நம்ம இன்ஹேல் எக்ஸ்ஹேல் மூச்சை இழுத்து உள்ளே விட்டு அது வந்து வெளியில் விடுறது, அந்த மாதிரிக்கான ஒரு யோகாசன பயிற்சியோ இல்லை ஒரு மூச்சு பயிற்சியோ செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மூலிமா வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய ஆஸ்துமா ப்ராப்ளம்லேருந்து கொஞ்சம் வந்து நம்மளால் வந்து அதுலேருந்து வந்து சரியாகி வெளில வர முடியுங்கிற மாதிரி ஒரு சில இது வந்து சொல்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அவங்க வந்து டாக்டர்ஸ் தரப்பில் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம தாட் ஃபார் த டே அது அவேர்னஸ் எதுக்காகனா உங்களை வந்து நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கணும், உங்களோட பாடியை நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கணும். எனக்கு எந்த விதமான நோய் நொடியும் வரக்கூடாது, நான் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ ஷேர் திஸ் டு ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சிவ்ராஜ் சிவாங்கிறதா என்னோடய யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. ஹாவ் அ நைஸ் டே.